தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையா திமுகவோட தேமுதிக கூட்டணி அமைக்க போகுதா? வாங்க மதிமுகம் டீ கோட்ல இத பத்தி முழுமையா பார்க்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 4 முனை போட்டி நிலவும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல திமுக கூட்டணி தான் ரொம்பவே வலுவா இருக்குது. இதனால 2026 தேர்தலையும் திமுக கூட்டணி தான் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒருபுறம் இருக்க, திமுக ஆட்சியை அகற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா செயல்பட்டு வராரு. இப்போ அதிமுக கூட்டணியில பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமா இருக்குது. ஆனா தேமுதிகவும் பாமகவும் இதுவரைக்கும் தங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லல. இது ஒருபுறம் இருந்தாலும் தேமுதிக யார் கூட கூட்டணி அமைக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. ஏற்கனவே அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில இருக்குது. ஜனவரி மாதம் நடக்கும் தேமுதிக மாநாட்டுக்கு அப்புறம் தான் கூட்டணி தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அதிமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா தேமுதிகவை தங்களோட கூட்டணிக்கு அழைப்பதுதான் பொருத்தமா இருக்கும்னு திமுக தலைமை விரும்புறதாகவும், இதுக்காக தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் கிட்ட திமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுது. கடந்த தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி அமைச்சு மக்களவை தேர்தலை சந்தித்த நிலையிலும் தேமுதிகவால ஒரு எம்பி தொகுதியை கூட பெற முடியல. இதனால 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட கூட்டணி வைக்க முடிவு எடுத்திருக்கிறதா கூறப்படுது. ஆனாலும் விஜய பிரபாகரன் திட்டத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒப்புதல் தெரிவிக்கலையாம். திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி அமைக்கல. இருந்தாலும் கட்சியோட எதிர்காலம் மற்றும் விஜய பிரபாகரனோட எதிர்காலம் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதா சொல்லப்படுது. இதனால எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்லாம அதிமுகவே ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க.